உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சிரசு ராஜ முடியை வைக்கிறார். அவர் இது என் பிள்ளை என்று நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ராஜாக்களாக ராஜாத்திகளாக இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஆகவே நீ அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று நமது உள்ளத்திற்கு நாம் சொல்லி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டினார். ஆகவே அவருக்கு என் ஆத்துமாவே நீ நன்றி செலுத்து, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல் என்று நாம் நம்முடைய ஆத்துமாவிற்கு நினைப்பூட்ட கூடி வந்திருக்கிறோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். வேதம் சொல்லுகிறது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது பாவத்தின் வழியில் நடக்கிறவர்கள் அழிவை காண்பார்கள். தேவன் தம்மிடத்தில் வருகிறவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் அவர்களை கழுவுகிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது. நமக்கு நேராக வரும் அழிவிலிருந்து நம்மை தப்புவிக்கிறது. ஆகவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆனால் அதன் பிறகு நடக்கப் போகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிறார். அவர் உன்னை முடிசூட்டுகிறார். உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய சிரசில் ராஜ முடியை வைக்கிறார், கிரீடத்தை வைக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்ன கிரீடத்தை தேவன் நமது மத்தியிலே நமது நெற்றியிலே கொண்டு வந்து வைக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் வரும் பொழுது, நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, நம்முடைய இதய தெய்வமாக அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும். யோவான் 1:12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் நம்முடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்பை பெறும் பொழுது, நம்முடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது, அதோடு காரியம் முடிவு பெறுவதில்லை. அவர் இது என் பிள்ளை என்று நம்மை ஏற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்கிறது எபேசியர் 2:19 படி தமது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினனாக ஒரு அங்கத்தினளாக சேர்க்கிறார். தன்னுடைய குடும்பத்தில், தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் சேர்ந்த பிறகு நம்முடைய நெற்றி, நம்முடைய தலையில் ஒரு கிரீடத்தை சூட்டுகிறார். அண்மையில் பாருங்கள், ஜார்டன் என்ற தேசத்தின் மன்னர் ஹுசைன் அவர்கள் அதிக சுகவீனமானார். அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சிகிச்சைக்காக அவர் சென்றார்.
திடீரென்று ஒரு நாள் சிகிச்சையின் மத்தியில் தன்னுடைய நாட்டிற்கு பறந்து வந்தார். தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லா அவர்களை அழைத்தார். அவரை தன்னுடைய நாட்டிற்கு இளவரசனாக நியமித்தார். த கிரவுன் பிரின்ஸ். தனக்கு பின்பு அரசனாக வருவதற்கென்று தன் அன்பு மகனை நியமித்தார். அதுவரைக்கும் தன்னுடைய சொந்த சகோதரனை அந்த பதவியில் வைத்திருந்தார். ஆனால் தன்னுடைய மரணம் மிகவும் சமீபமாக வந்துவிட்டது என்றதை கண்டுகொண்ட அவர் ஓடோடி வந்தார். தன் அன்பு மகனை அணைத்து முத்தமிட்டார். அவன் இளவரசனாக நியமித்தார். திரும்பியும் ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டார். அந்த சில நாட்களுக்குள் அவர் மரித்து போனார். மரித்து போன உடன் தானே இளவரசனாக அவரால் நியமிக்கப்பட்ட அப்துல்லா அரசனாக, நாட்டின் அரசனாக பதவியேற்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் நம்மை பாருங்கள். என்று நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், அன்று அவர் நம்மை இளவரசனாக, இளவரசியாக நியமித்து நம்முடைய தலையில் ராஜ முடியை சூட்டுவதில்லை. வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 வசனங்களிலும் அவர் நம்மை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, அரசர்களாக அல்லது அரசிகளாக நேரடியாக முடிசூட்டி விடுகிறார். காரணம் என்ன? 1 தீமோத்தேயு 6:15, வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14, 19, 16 இந்த வசனங்களின் படி நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் நம்முடைய பரமபிதா, விண்ணுலக தந்தை ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா, அரசர்களுக்கெல்லாம் அரசு. ஆகவே அவர் நம்மை இளவரசர்களாக, இளவரசிகளாக முடிசூட்டுவதில்லை. மாறாக நம்மை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக முடிசூட்டி பரவசம் அடைகிறார். அவருடைய அன்பு எத்தனை பெரியது! கவலைப்படாதீர்கள்.